ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் தான் எனக்கு வந்து எக் நூடுல்ஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டிலே வந்து மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எக் மசாலா வந்து எக் நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ இந்த எக் நூடுல்ஸ் வந்து எப்படி எல்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ வந்து 5 பாக்கெட்டு பிளேன் நூடுல்ஸ் தான் இருக்குது. எப்போவுமே மேக்ஸிமம் வந்து நான் வந்து பிளேன் நூடுல்ஸ் தான் வாங்குறது. எங்கள் வீட்டில் 5 பாக்கெட் இல்லை, இதில் வந்து 8 பாக்கெட் போட்டால் கூட எங்களுக்கு காலி ஆகும். இன்றைக்கி இவ்வளோ தான் இருந்தது, அதனால் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். 5 பாக்கெட்டு பிளேன் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து மீடியம் சைஸில் வந்து ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பெரிய வெங்காயம், இதுவும் வந்து நல்லா சின்ன சின்னதாக. தக்காளி என்ன சைஸில் கட் பண்ணோமோ அதே சைஸில் வந்து வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லியில் இப்போ வந்து இன்றைக்கி வந்து வெங்காயத்தலை இருந்ததுனால இப்போ ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தலையை வந்து எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து ஒரு 10 புதினா இலை, 3 பச்சை மிளகாய், அதுவும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு 9 முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே மசாலா வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மசாலா வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா 12 வத்தல், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சம் வந்து கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஜாதிக்காய், ஒரு சின்ன துண்டு வந்து ஜாதிக்காய், அதே மாதிரி ஒரு ஜாதி பத்திரி பூவு, கொஞ்சம் கசகசா, இவ்வளோ அடிச்சிருக்கு. கசகசா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போதும். கசகசா போடும்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கசகசா எடுக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து கரம் மசாலாவுக்கு எடுக்கக்கூடியதான். கரம் மசாலா வந்து நம்ம மல்லி எடுப்போம், இதுக்கு வந்து மல்லி நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை எல்லாமே வந்து ஒரு கடாயில் போட்டு வந்து வறுத்துடலாம். இப்போ வந்து கரம் மசாலா அரைக்கிற மாதிரி தான் இதில் வந்து மல்லி, கொத்தமல்லி வந்து தனியா வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து வேகிறதுக்கான தண்ணி வந்து வச்சுருக்குறோம். தண்ணி வந்து சூடாகும் போது 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இது தண்ணி கொதிக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுமே இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்தாச்சு. அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. இது கூட இன்னைக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எடுத்துருக்குறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் கேப்சிகமும் வந்து இந்த நூடுல்ஸுக்கு வந்து சேர்க்கும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நூடுல்ஸு. எப்போவுமே நம்ம நூடுல்ஸு செய்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த எக்கோ, சிக்கனோ, மட்டனோ எதுனாலும் இந்த நூடுல்ஸ் வந்து எதுலனால கூட நம்ம பண்ணலாம். இப்போ சிக்கன், மட்டன்லாம் பண்ணும்போது அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து இதே மசாலா வந்து இதே ஐட்டம் போட்டால் போதும். ஆனால் வந்து அதுக்கு இப்போ நம்ம எக்கு சேர்க்குறோம்ல, இதுக்கு பதிலாக நம்ம வந்து சிக்கனோ மட்டனோ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருக்கிற நூடுல்ஸை வந்து நம்ம சின்ன சின்னதாக பொடிச்சிட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வெந்ததுமே இப்போ வந்து 90% தான் வேகணும். ஏன்னா நல்லா வெந்துச்சு அப்படின்னா அது வந்து பசை மாதிரி ஒட்டி பிடிக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா வேக விடக்கூடாது, 90% வேகணும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. ஏன்னா இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து வதங்கியாச்சு. இது கூட தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் வந்து நான் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து இது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து இந்த தக்காளியும் வெங்காயமும் வந்து வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ வறுத்து வச்சுருக்கோம்ல மிளகு, இந்த மசாலாவெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பொடிச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வீட்டிலே வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே வந்து அது பசங்க வேணா நூடுல்ஸ்னாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து செஞ்சு கொடுக்குறது. இப்போ வந்து இந்த அளவு வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து நூடுல்ஸும் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ நூடுல்ஸும் வந்து என்னென்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து வடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த நூடுல்ஸில் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி வந்து ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த நூடுல்ஸில் வந்து அந்த பசத்தன்மை வந்து இருக்காது, அது ஒட்டாது. நம்ம வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த அளவு வந்து
உதிரி உதிரியாகவே வந்து இருக்குது. இப்போ இந்த அளவு நம்ம வடித்து எடுத்துட்டு இந்த அளவு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதையும் வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் வந்து நம்ம உதிரி உதிரியாக எடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்பவே வந்து உதிரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த வித்தியாசமும் இருக்கா. அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க இது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஒரு முறை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்கள்ட்ட கமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து எக்கு வந்து எடுத்துருங்க. 5 பாக்கெட்டு நூடுல்ஸ் எடுத்தேன்னா அதுக்கு வந்து 9 எக் இருக்குது. இப்போ எக்கு வந்து நம்ம எவ்வளவு அதிகம்னாலும் எடுத்துக்கலாம். பசங்க எக்கு வந்து அதிகமாக போட அது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 9 எக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த எக்கு வந்து நல்லா அடித்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். ஏன்னா இந்த மசாலாவும் இந்த எக்கும் வந்து ஒன்று போல் வந்து சேரணும். சேரும் போது தான் அந்த எக்குனுடைய இது ஸ்மெல் வந்து நமக்கு வராது. அதுக்காக தான் இந்த அந்த மசாலா ஸ்மெல் ஃபுல்லுமே அந்த பட்டை கிராம்பு இருக்குல்ல அந்த வாசனை தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு வந்து வரட்டி விடணும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எக்கு வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடும். ஏன்னே இப்போ வடித்து வச்சுருக்கோம்ல நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸை இது கூட நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குறதுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லெமன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு லெமன் வந்து இப்போ வந்து இது கூடவே வந்து கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலையை வந்து தூவி விட்டுக்கலாம். மல்லிக்கையில வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சீடெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இதில் லைட்டாக புழிஞ்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் வந்து வச்சு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பசங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இருந்த இடத்துல வந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கடன்னு காலியாயிருங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் செஞ்சாலே போதும் பசங்க வந்து அப்படியே சுற்றிட்டே வருவாங்க. சுற்றிட்டு வந்து அப்படியே வந்து எப்படா நூடுல்ஸ் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆன உடனே நாங்கள் எல்லாருமே உட்காந்து ரொம்பவே லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.